கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலே கர்த்தருடைய ஊழியக்காரர் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாள் நிச்சயமாய் ஒரு அற்புதத்தின் நாள், உங்களை சந்தோஷப்படுத்துகிற நாள், நீங்கள் கர்த்தரை உயர்த்துகிற ஒரு நாள், நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுக்கு கைகூடி ஒரு நாள், நீங்கள் போகும் இடமெல்லாம் அனுகூலம் உண்டாகிற ஒரு நாள். விசுவாசிப்பீங்களா? இந்த நாளிலே ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 5:12. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருணி என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். காருணி என்னும் கேடகத்தினால் அவர்களை சூழ்ந்து கொள்ளுவீர். பாருங்க, இங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் நீதிமான ஆசீர்வதிக்கிறீங்க, அந்த மனிதனை காருணி என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்ளுகிறீர். அப்படின்னு ஒரு கேடகம் போல அவர்களை சூழ்ந்தென்று நீர் பாதுகாக்கிறீர். அப்படி சொல்லுகிறத பார்க்கிறோம். இந்த நாளிலே குறிப்பாக நாம் வாழுகிற இந்த உலகம் ஒரு பாதுகாப்பற்ற உலகமாக இருக்கிறது. பலவிதமான தீமைகள் நம்மை தாக்குகிறது. அதாவது எதிரிகளுடைய தாக்குதல், குறிப்பாய் பிசாசானவன் நம்மை பல ரூபத்திலே மறைமுகமாய் நம்மை தாக்குகிறான். மனிதர்கள் நம்மை பலவிதத்திலே, பொல்லாத மனிதர்கள் நம்மை தாக்குகிறார்கள். இயற்கையின் சீற்றங்கள், இன்னும் காற்று, மழை, அதாவது தண்ணீர், வெயில், பலவித நெருக்கடிகள், இன்னும் விஷப்பூச்சிகள், இவைகள் நம்ம தாக்கப்படுகிறோம். இப்படிப்பட்ட தாக்குதல்கள் நம்மை தொடாமல், நம்முடைய வீட்டை, நம்முடைய குடும்பத்தை தொடாமல் இருக்கணும்னா கர்த்தர் கேடகமாக சூழ்ந்து இருக்கணும். உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோபுடைய வாழ்க்கையில் சாத்தான் சொல்லுகிறான், யோபையும் யோபுடைய வீட்டையும் யோபுக்கு உண்டான யாவற்றை சுற்றி நீர் வேலி அடைத்திருந்தீர்னு சொல்கிற பார்க்குறோம். கர்த்தருடைய வேலி இருக்கிறது வரையிலும் சாத்தானால் உள்ளே போக முடியவில்லை. ஒரு பெரிய பாதுகாப்பு இருந்தது. சாத்தானை சோதிக்க தேவன் அனுமதித்த பொழுது அந்த வேலியை ஆண்டவர் எடுத்து போட்டார். அதே போலதான் தேவனுடைய பாதுகாப்பு இருக்குமானால் அந்த பாதுகாப்பை தாண்டி நம்ம யாருமே தொட முடியாது. சரியா? இன்றைய கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் காருணி என்னும் கேடகத்தினால் உங்களை சூழ்ந்து பாதுகாக்க போகிறார். ஒரு கேடகம் போல உங்கள் வீட்டை சுற்றிலும், உங்கள் குடும்பத்தை சுற்றிலும், உங்கள் பிள்ளைகளை சுற்றிலும், நீங்கள் இருக்கிற இடத்தை சுற்றிலும் ஒரு பெரிய பாதுகாப்பு வலையின் வைக்கப்பட போகிறது. அந்நிய கிரிகள், எந்த போராட்டங்கள் ஒன்றும் வராது. செய்வனையோ மந்திரமோ பொறாம எரிச்சலோ ஒன்று அணுகாது. பயப்படாதுங்க. சரியா? உங்களுக்காக நான் இப்போ ஜெபிக்க போகிறேன். ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். ஆமாம் ஆண்டவரே, காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்ளுகிற தெய்வம், ஏதோ உம்முடைய வார்த்தையை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒரு விசேஷத்த தெய்வீக பிரசன்னம் இப்போது எல்லாரையும் ஆளுகை செய்யட்டும். ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலும் இவர்கள் இருக்கிற இடம், வீடு, பணி செய்கிற இடம் அல்லது படிக்கிற இடம், எந்த இடத்துல இருந்தாலும் தேவனுடைய ஒரு பாதுகாப்பு சூழ்ந்து கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறேன். சத்துரு தொடவே கூடாது. எல்லா பயங்களும் விலகி போகட்டும், எல்லா நெருக்கங்களும் விலகி போகட்டும், எல்லா சமாதான கேடுகளும் விலகி போகட்டும். ஆண்டவர், வியாதிப்பட்டவர்களை நீர் பேர் பேராய் இப்போது தொட்டு சுகமாக்கும்படியாய் உம்முடைய ஊழியக்காரம் அன்றாடி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, குறிப்பாக கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் விடுவிக்கப்படட்டும். ஆண்டவரே, மரணத்தோடு போராடுகளை கர்த்தர் விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இன்றைக்கு கமாண்டில் ஜெப குறிப்புகளை அனுப்பி இருக்கிற ஒவ்வொரு நீர் ஆசீர்வதிப்பீராக. அந்த ஜெப குறிப்புகளுக்கு பதில் கொடுப்பீராக. அற்புதம் செய்வீராக. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.